வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 4 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான கெவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தை காட்டுறாங்க. அந்த மலை கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பேசிக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி நேரம் நடந்து போனால் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். ரோடு வசதியெல்லாம் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட கிராமத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அந்த கிராம மக்கள்கிட்ட ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வராரு. அப்போ அந்த அரசியல்வாதி கூட வந்த ஒரு போலீஸை நம்ம ஹீரோ ஒரு வாக்குவாதத்தில் அந்த போலீஸையே அடிச்சிடுறாரு. இதனால கடுப்பான அந்த போலீஸ் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்து அந்த போலீஸ் என்னென்னலாம் பண்றாரு, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை, திரைக்கதை அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கர என்கேஜிங்காகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. அதே நேரத்தில் எமோஷ்னலாகவும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இவங்க தான் சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பர்டிகுலராக சொல்லவே முடியாது. ஏன்னா படத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சினிமோட்டோகிராஃபிலாம் அற்புதமாக இருக்குது. ஏன்னா நைட் டைமில் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் வெறும் கையில் லைட்டை வச்சே தான் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதை ஒளிப்பதிவு பண்ண விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா எமோஷ்னலாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சதுக்கு காரணமே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த பர்டிகுலராக ஒரு சாங் வரும், அதெல்லாம் நல்லா சூப்பராக டச்சிங்காகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம், நல்ல படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. இந்த படம்லாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இது ஒரு தமிழ் படம், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்காத ஒரு படம் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு தெரியாமையே போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், நல்ல ஒரு படம் தான். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 9.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா MCUவில் 36வது படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே CIAல டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி, உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை நீ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு பிளேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோயின் போனால் அங்கே அவங்கள மாதிரி இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரியான டாஸ்க் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங்கில் கிளியராக தெரியல. இந்த 3 பேர்த்துல ஒரு நபர் ஒரு சுச்சுவேஷனில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நபர் அங்கே மீட் பண்ணுறாங்க. இந்த 3 பேருக்கு பெருசாக சூப்பர் பவர்லாம் கிடையாது. ஆனால் புதுசாக வந்த அந்த ஒரு நபருக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் என்ன, கடைசியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளேலாம் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரியான பாணியில அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாருமே கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை பெர்ஃபெக்டாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடில் சொல்லணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கலா ஒரு நல்ல ஒரு சவுண்டான படம். பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், CG, VFX எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இந்த VFX பத்தி சொல்லும்போது அதிகப்படியான VFX எல்லாம் இல்லாம இந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான VFX கொடுத்தது சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவு பண்ணது நீட்டாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டும் எதிர்பார்க்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு, நல்லா விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. MCUவில் வர மாதிரியான காமெடியும் இந்த படத்தில் இருக்குது, அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazonல பை ஆப்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான மாயக்கூத்து அப்படிங்கிற ஃபேண்டசி கலந்த ஒரு கிரைம் ட்ராமா. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து பத்திரிகைக்கு தொடர்கதைகள் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். இவர் 3 கதையை எழுதுறாரு. அதனுடைய முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 49 கொலைகளை செஞ்ச ஒரு ரவுடி 50வது கொலை பெருசாக இருக்கணும், பெரிய பேர் வாங்குற அளவுக்கு ஒரு கொலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு கதை தான் ஃபர்ஸ்ட் கதை. ரெண்டாவது வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இரண்டாவது கதை. மூணாவது கதை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய பையனுடைய ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மூணாவது கதை. இந்த 3 கதையிலையுமே நம்ம ஹீரோ சுவாரஸ்யத்துக்காக சில விஷயத்தை சேர்க்க போக ஒரு கட்டத்தில் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய கண் முன்னாடி வந்து நிற்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெசேஜும் ஒரு பாசிட்டிவ் மெசேஜை தான் இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடித்த விதமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஓகேவான படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் இந்த படத்தில் இருக்கும். அதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம், படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை எடுத்துட்டு அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போகிறதுக்கான ஸ்கோப் இருந்துமே அதை பர்ஃபெக்டாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. இன்னுமே ஸ்க்ரீன் பிளேவை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸ்ட்டில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான கிங்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ கான்ஸ்டபிளாக இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அடிச்சிருவாரு. இவருடைய அண்ணன் சின்ன வயசாக இருக்கும்போதே சில காரணங்களால் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆகியும் காணாமல் போன அண்ணனை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. எப்படியா ஒரு நாள் வந்து நம்ம காணாமல் போன அண்ணனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அம்மா கண்ணு முன்னாடி காட்டணும், நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, உனக்கு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை கொடுக்க போறேன், அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வெறும் கான்ஸ்டபிள் தானே, நான் எதுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணணும், எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் இந்த டாஸ்கை கரெக்டாக பண்ணுன அப்படின்னா காணாம போன உன்னுடைய அண்ணனை நான் திரும்பவும் உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இதனால பிடிக்கல அப்படின்னாலும் இந்த வேலையை செய்யறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, விஜய் தேவர்கொண்டா இந்த படத்துக்காகவே நல்லா உழைச்சிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய உடம்பை பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது சத்யதேவுடைய ஆக்டிங்கும் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தை ஆரம்பித்த விதமாக இருக்கட்டும், இல்லை கொண்டு போய் முடித்த விதமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. படத்தோடைய டெக்னிக்கல் சைடும் சொல்கிற அளவுக்கு ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ப்ராப்ளமாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, திரைக்கதை அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய கதை கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம இதே மாதிரியான கதையை நிறையவே பார்த்துருக்கோம். அதே கதையை தான் திரும்பவும் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை, நல்லா எங்கேஜிங்காகவும் கொண்டு போகலை. இன்னுமே நல்லா பரபரப்பாக நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருக்கலாம். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகலை அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.